வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, இறைவனே தானாக உணர்ந்து அந்த இன்ப வெள்ளத்தில் திளைத்திருக்கும் பிரம்மஞானியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள், எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நீங்கள் அனைவரையும் கொண்டு கூறியிருக்கிறார். நண்பர்களே, ஞானம் என்பது தனியாக இப்பொழுதுதான் வந்தது என்று சொல்வதற்கு இறைநிலை தோன்றியதே அதே உண்மைதான். இதுவரையில் உணராதவர்கள் இப்போ உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்னே இருந்திருக்கும். அது ஏனென்றால் அந்த வழியில் எல்லாம் இதை நினைச்சு தெரிந்து கொண்டு இருக்க முடியாதா என்று பார்த்தா முடியாது. காரணம், இறைநிலையில இருந்து இறை புகழ் என்று வந்து அவை அணைந்து விண் என்பதாக மாறி விண் கூட்டங்களில் உள்ள அழுத்த வேறுபாடு பஞ்சபூதங்களாகி அவை கலந்து தொடராகி அண்டங்கள் பலவாகி அவற்றில் ஒன்றுதான் உலகம். இந்த உலகிலே ஓரறிவு நோய் கொண்டு 6 அறிவு வரையில உயிரினம் உயர்ந்து உள்ளது. அப்போ அந்த அறிவு நிலைக்கு ஏற்பட்டானே விளக்கம் உண்டாகும். அன்றே இருந்ததுதான். ஆனால் விளக்கம் படிப்படியாகத்தான் உருவ வேறுபாடுகளுக்கு தக்கவாறு, மூளையின் அலை சூழலுக்கு தக்கவாறு விளங்கியது. மனித மனம் பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தையும் உணர வந்தது. ஏனென்றால் அது இருக்கக்கூடிய சுழல் விரைவு 40 வரையில, ஒரு செகண்டுக்கு 40 வரையில போகும். 40 வரையில சஞ்சீவகாந்த சக்தியானது அலையாக சுழன்று வரும்போது வேரியக்க மண்டலம் முழுமையும் எங்கோ எல்லா இடத்துலையும் உள்ள எந்த பொருளையும் பற்றி ஊடுருவி உணர்ந்து கொள்ளத்தக்க அதை வாய்மன் பொருள் என்று சொல்றோம். ஆங்கிலத்துல வீடுன்னு சொல்றாங்க இல்லையா? வீடுனா திரவம் என்று எண்ணிடக்கூடாது. அது தமிழ்ல அதுக்கு தக்க வார்த்தை இல்லை. இருந்தாலும் அதற்காக எல்லோரும் உணர்ந்து கொள்வதற்கு ஏற்றவாறு ஒரு வார்த்தையை ஏற்படுத்தியிருக்காங்க. வாய்மப்பொருள். வாய்மப்பொருள் என்பதும் வீடு என்ற ஆங்கிலத்துல அல்லது விஞ்ஞானத்துல சொல்றதும் சொல்லுவோம். ஆனா வாய்மப் பொருளுக்கு 2 வித ஆற்றல் உள்ளது. ஒன்று பெனிட்ரேட்டிவ், ஊடுருவி பாயத்தக்கது. எந்த பொருளிலே சுத்த வழி இருக்கிறது, அது பாய முடியாத இடம் இருக்கிறதா. அதே போல எந்த பொருளும் தனக்குள்ளாக ஊடுருவி போகும்போது தடையற்றதாக இருக்கும். அது பர்மியபிலிட்டி என்று சொல்வார்கள். ஊடுருவி பாயத்தக்கது ஒண்ணு, மற்றதெல்லாம் தன்னிலே ஊடுருவே இடம் ஆற்றல். இந்த 2 ஆற்றல்களை தொடங்கியே உள்ளதால் பாய்மப் பொருள். இந்த பாய்மப் பொருள் எல்லாம்
கெட்டியாக இருக்க முடியுமா? அதான் இல்லை. கெட்டியாக இருந்தால் உடைய எல்லை கட்டி படுத்து தீர்த்திடும். இப்போ அந்த சாய்ப பொருளுக்கு இறையாற்றல் தன்னையே தன்னுடைய ஆற்றலான இருக்கிக் கொண்ட துகள்கள். அந்த துகளை பார்க்க முடியாது, புலன்களுக்கு எட்டாது. ஆனால் துகள்கள் கூட்டு இயக்கங்களை பார்க்கும். உதாரணமாக நீரை பார்க்கலாம். நீர் என்ன துகள்களா அல்லது ஒரே கட்டியா? துகள்கள். ஆனா அந்த துகள்கள் ஒவ்வொன்றையும் பார்க்க முடியவில்லை. விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள், ஹைட்ரோஜன் என்று நுண்ணலை இயக்கமாக ஆனா பார்க்க முடிகிறதா? தனியா பிரித்து பார்க்க முடியவில்லை. அது தனியா பிரித்த இன்னொரு துகளுக்கும் மத்தியில் உள்ள இடைவெளி புரியும். ரூபத்தில் எடுத்துக்கொள்ளும். எங்க அந்த இடைவெளி இருக்கிறதோ அங்கதான் நகரும் சக்தி ஏற்படும். அதனால நகரும் ஆற்றலாக உள்ள எந்த பொருளும் துகள்களாகத்தான் இயக்கிக் கொண்டிருக்கிறது. காற்று என்ன? காற்று துகள்கள் தான். நீர் துகள்கள் தான். அது ஒன்று. அதற்கும் முன்னிலையாக தோற்ற வாயிலாக இருப்பது இறைநிலை. அதைதான் சுத்த வழி என்று சொல்றோம். சுத்த வழி என்றால் ஒரே வழி அல்ல. அது துகள்கள் தான் பார்க்க முடியலே தவிர சுத்த வழியாக இருந்த போது அறிவு இல்லை, மனிதன் இல்லை, ஜீவன் இல்லை. அன்பர்களே, இறைநிலையில இருந்து இன்று வரையில மனிதனான வரையில எந்த நிகழ்ச்சி சரித்திரமாக எடுக்கிறோமோ அதெல்லாம் பரிணாமம். இறை முதலாக எந்த தோற்றங்களுக்கும் எவ்வுருவெனும் பரம் முதலாய் அவ்வுரு வரையில் வந்த கதை செவ்விய சிறு சொல் பரிமாணம். எவ்வுருவெனும் எந்த ஒருவர் எடுத்தாலும் சரி, எவ்வுருவெனும் பரம் முதலாக அவ்வுரு வரையில் வந்த கதை செவ்விய சிறு சொல் பரிமாணம். அப்போ ஒன்று இறைவழி, ஆதி, பரநிலை. அதிலிருந்து அந்த இயக்க விளைவுகள் எல்லாம் தொடர்ந்த ஒரு ஞானம்தான் பரிணாமம். இந்த பரிணாமத்தை விஞ்ஞானிகளும் ஓரளவு உணர்ந்தாங்க, மெய்ஞானிகளும் உணர்ந்தாங்க. இரண்டு பேருக்கும் தெரிந்த போதிலும் கூட அதை விளக்குவதற்கு வழியில்லை. அதை வெவ்வேறு வார்த்தைகளால விஞ்ஞானிகள் எல்லாம் அதை ஈரியல் வார்த்தைகள் என்று சொல்லிட்டாங்க. விஞ்ஞானிகள் பரமாணு என்று சொன்னாங்க. அணு என்று ஒன்று சொன்னாங்க. அணுவுக்கு மூலமாக அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய அதைத்தான் பரமாணு என்று சொன்னார். அதைதான் நான் இப்பொழுது இறைப்புகள் என்று சொன்னேன். பரமாணு என்பதும்
இறை நிலையில இருந்து துண்டுபட்டது தானே. அதனால அதை சுற்றி இறை நிலை எப்பொழுதும் இயக்கிக் கொண்டே இருக்க சுழற்சி ஏற்படுகிறது. அங்கேயே எந்த பொருள் சுழன்றாலும் காந்தம் என்ற அலை வந்து, ஏன்னா இறைநிலையும் அந்த பொருள் சுழற்சியில் சேர்ந்துதான் அந்த சுழற்சி இருக்கு. அதனால எந்த இடத்துல சுழற்சி உண்டோ அந்த சுழற்சியினால உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு சொல் காந்தம். அப்ப காம்பு எங்க உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னா இறைத்துகள்லயே உற்பத்தி ஆயிடுது. ஆனா காந்தத்துக்கு தள்ளும் வேகம் வந்து இருக்கு. ஆற்றல் வந்து இறைநிலை. அந்த சுழற்சியினால ஏற்படக்கூடிய அலைநிலை தள்ளும் வேகம். இரண்டும் கூடியதுதான் காந்தம். இப்பொழுது அந்த இறைத்துகள்கள் இறைநிலையாகவே இருக்கக்கூடிய இறைத்துகள்கள் மீண்டும் தன்னாற்றல் தன்னுடைய பன்னெருக்காற்றல் அதனால கொண்டு கூடும் போது அது விண் என்று விண்ணாக ஆனந்தலைவு கூட அதற்குள்ளாக இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இறைத்துகள்கள் விண் சுழலும் போது அவைகள் அதை விட வேகமாக உள்ள சுழல்கிறார். ஆகவே முன்ன இருந்ததை விட இப்பொழுது காந்த ஆற்றல் அதற்கு அதிகமாகும். அந்த ஆற்றல் அதிகமாக ஆக சிறைப்பட்ட துகள்கள் விண்ணிலிருந்து ஓடுவதே அனைத்தலைகள் காரணமா. அது சிறைப்பட்ட மாதிரி அதெல்லாம் அடங்கி இருந்தது. அது எல்லாம் ஓட வேண்டியதுதான். அது கரை. அந்த கரைசல்ல என்ன அலைகளாக அந்த அலைகள் என்றது நிற்க முடியாது. ஏனென்றால் விரைவாக சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இறைத்துகள் சேர்ந்தல்லவா. எந்தெந்த இடத்துல அது இயக்குதோ அதுக்கு தக்கவாறு அக்கமுள்ள பஞ்சபூத தன்மை தக்கவாறு அழுத்தமாக ஒளியாக ஒலியாக சுவையாக மனமாக ஜீவன்களில் மனமாகவும் மாறி மாறும்போது இறைநிலையாக மாறி அது வரையில மாற்றம் சத்தம் என்பது காந்தத்தினுடைய செயல்பாட்டம் டிரான்ஸ்பார்மேஷன். ஆனா சத்தம் நிலைக்கிறதா என்று பார்த்தா நிலைக்காது. ஏன்னா சத்தமான உடனே இறைநிலையாக மாறி அம்மாதிரி இந்த பஞ்ச தன்மாத்திரைகளும் எந்த இடத்துல காந்த சக்தி தன்மாற்றம் அடைகிறதோ அந்த இடத்திலேயே இறைநிலையாக மாறிவிடும். அதனால்தான் ஒளி ஒலி சுவை மனம் இவைகளுக்கெல்லாம் நீடித்த இருப்பு கிடையாது. அதே போல்தான் மனம். எண்ணம் எங்கன்னு சொன்னா எண்ணிய உடனே அது மாறிடும். மீண்டும் கொஞ்ச நேரம் திருப்பி அதே எண்ணம் வருதுன்னா மறுபடியும் எண்ணம் அதான் தொடர்ந்து. இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஏமாற்று வித்தையே நடந்துட்டு வருது இயற்கை. என்னன்னா இந்த ஒளியும் ஒலியும் ஓடுகிறதே அதுக்கு நேரம் இருக்கிறது என்று வச்சிருந்தாங்க. அது அடியோட தப்பு. அது ஓடுறதே இல்லை. ஒவ்வொரு பரமாணுக்கும் ஒளியான உடனே இதே நிலையாகும். இந்த கூட்ட சாதாரண அணுக்களுடைய இயக்கத்திலேயே கவனிக்கலாம். இன்னும் அந்த இடத்துக்கு விஞ்ஞானம் வந்து சேரலன்னு நினைக்கிறேன். என்னன்னா ஆனா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க எலக்ட்ரான், அதாவது
சுழற்சி விரைவு அதிகமாக இருக்கிற போது அணுவான பிறகு சுழற்சி விரைவு அதிகமாக இருக்கிறது. அது அங்கே மின்னாற்றல் அதிகமான ஆற்றலை வெளியிடும். அதற்கு மேலும் இன்னும் இயங்குகிறது என்று வச்சிருக்காங்க. குறை சில அணுக்கள் வெளியேறி அந்த குறைந்த அளவுல சுமார் 75% இருக்கிறத வச்சு இப்போ அதை புரோட்டான் என்ற வார்த்தை சொல்றோம். எலக்ட்ரான் என்ற போது கல்வி சக்தி அதிகமாக இருக்கிறது, காந்த சக்தி அதிகமாக இருக்கிறது என்றதும் அதன் பிறகு அதுக்கு குறையுது. அதன் பிறகு இன்னும் குறையுதுன்னு வச்சுக்கோங்க. 50% வந்தது. தன்னுடைய இயக்கத்துக்கே பொருள்பாடு செய்ய போது இன்னொன்று தள்ளி நிறுத்த முடியாத அந்த அணுக்கள் இருந்து வரக்கூடிய அலை தள்ளி நிறுத்த முடியாத வர்றபோது சமம். இன்னும் அதுவும் அந்த வேகமும் குறைஞ்சு இறைவெளி. அப்போ ஒரே அணு என்பது 4 வயது அலை. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், அதாவது இறைநிலை. அதனாலதான் இறைநிலைக்கு வர்ற போது அதனுடைய ஆற்றல் இன்னளவுன்னு சொல்ல முடியாத அளவு அதான் அந்த மாதிரி வந்துட்டா அதுதான் இப்ப இன்னைக்கு கொண்டு தயார் பண்றாங்க. அந்த நிலைக்கு வந்ததா எல்லையற்ற ஆற்றல். அவ்வளவு ஆற்றல் அடங்கி இருக்கிறது அணுல. இப்போ அது கொஞ்சமா குறைஞ்சி இறைநிலையாகவே மாறி. இது எல்லாருமே மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஞ்ஞானம். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கு. அதாவது பிளாக் ஹோல். இப்பொழுது இந்த இறைத்துகளை பற்றிய விவரம் விஞ்ஞானத்திலேயோ அதிகமாக இல்லை, வேதாந்தத்திலேயோ அதிகமாக. காரணம் புலன்களுக்கு எட்டாதது அது யூகத்துக்கு மாத்திரம்தான் கொடுத்தாங்களே தவிர அது எடுத்துக்காட்ட முடியல. விஞ்ஞானமும் எம்பைரிக்கல் இது வேணும். ஃபிட்னஸ் புலன்களால உணர முடியணும், அல்லது புலன்களை கொண்டு நுண்கருவியினாலேயாயிலும் உணர முடியணும். அதுதான் விஞ்ஞானத்தில் வரும். இறைப்புகளாகிய அந்த நுண்புகள் எந்த கருவிக்கு எட்டாது. அதனால அந்த யூகத்தில் இருந்த போது விஞ்ஞானிகள் கூட தத்துவ ஞான அடிப்படையில ஈதீரியல் பார்ட்டிகள் ஈதர்ன்னு சொல்றாங்க. அதுதான் ஒளி ஒலி இவைகள் எல்லாம் கடத்தி கொண்டு போகுது. அதை பிற்காலத்தில் வந்த விஞ்ஞானிகள் அதை பார்த்துடணும்னுட்டு கருவிகளை முழுமையாக மாறி 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 கொண்டு போனாங்க. முடியவே இல்லை, விட்டுட்டாங்க. முடியாத போது அது இல்லைன்னு அது நாம ஒத்துக்க முடியுமா? பகல்ல வானத்துல பார்க்கிறோம், நட்சத்திரங்கள் தெரியல. அதனால அங்க நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? வெட்ட வெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிதிருக்க தொடப்பட்ட இரு பொருட்களுடைய தொட்டதாய் எண்ணம் அருவம் யாது. அப்போ அதுவேதான் மனிதனிடத்துல உயிர்களிடத்துல மனமாகவும் அறிவாகவும் இருக்கு. இந்த இடத்துல ஒரு சிக்கல், அதே நேரத்துல ஒரு ரகசியமான விளக்கம். மனமும் அறிவு, இறைநிலையில் உயிர்நிலையில், இவெல்லாம் அறிகிற இடம் எதுன்னு கேட்டா, நாம் கடல்ல போய் பார்க்கிறோம், எண்ணிறந்த
அலை. ஆராய்ச்சிக்கு வாங்க. அலை என்பது என்ன? நீரின் அசைவு. நீர்தான் அது அசைய வரைக்கும் எது வரைக்கும் அப்படி எழுச்சி பெற்று எதுதான் அது வரைக்கும் அலை. மறுபடியும் அது குறைஞ்சு போச்சுன்னா அலை இல்லை, நிலை. நீரின் அசைவுதான் அலை என்று சொன்னா அந்த அசைவை கழிச்சுட்டீங்க அறிவாலை. இப்ப என்ன இருக்கு மிச்சம்? நீர் மிச்சம். நீரை அழிச்சுவிட நீரின் அசைவதான் அழிச்சிக்க அது அசைவு போன நீராய் போச்சு. அப்போ அலையினுடைய உட்பொருள் என்ன? அதுதான் தான் உண்மை என்று சொல்லி அலையினுடைய உட்பொருள் நீர். இப்படியே எந்த பொருளை எடுத்து நீங்க இயக்கவாக அந்த இயக்க வேறுபாட்டுனால பல விதமான குணங்கள் அடையும். ஆனா பிறப்பிடம் வந்தா எப்படி இருந்தது தோன்றி வந்ததோ அது வரைக்கும் போறீங்கன்னா அது இறைநிலையாக. அதே போல மனம் என்பதும் அலைதான். இறைநிலையும் அந்த அலையில் சேர்ந்ததுதான் காலம். அந்த அலைதான் மனமாக இருக்கிறது. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அலை என்று சொன்னா வேறொன்றும் இல்லை, சுழல் நிறைவு உள்ளது. ஒளியோ ஓடிக்கொண்டிருக்கிறது சொல்றேன். சுழல் நிறைவு எந்த அலையாக இருந்தாலும் இறைவெளியானது தன்னிருக்க ஆற்றலால தடுக்கிற போது இது வளைவு. அப்போ இதனுடைய வேகத்துக்கு தகுந்தவாறு சுழல்கள் எந்த அலையாயிருக்கலாம். அதனால அலை என்று சொன்னால் சுழல் நிறைவு கொண்டது. நாம் மனம் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அதை இது வரைக்கும் விஞ்ஞானத்தினால கருவிகளால நிரூபிக்கக்கூடியதாக 4 கட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா நான் அதே டெஸ்ட்ல போய் உட்கார்ந்து அதை கவனிச்சேன். அதனால சொல்றேன். அந்த முதல் கட்டம் 40 to 40 சைக்கிள் per second. புலன்கள் மூலமாக இயக்கக்கூடிய காட்சிகள் அல்லது அனுபவங்கள் இவையெல்லாம் நினைக்கிற போது அந்த மன அலைச்சுழல் 14 to 40 வரையில்தான் போகும். அதன் பிறகு அது உனக்கு வேகமாகிற போது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், மற்ற நேரத்தில் அமைதியா இருக்கிற போது குறைவா இருக்கும் போலதான். ஆனாலும் 40 to 40 சைக்கிள் per second அதான். அதன் பிறகு நீங்க என்ன செய்தாலும் இந்த 14 to 40 வரைக்கும் தான் ஓடும். ஆனா அதுல இருந்து குறைச்சிட்டு நீங்க குறைக்க முடியுமா? குறைக்க முடியாது. செயல் மாற்றினால தானாக குறைக்கும். இப்போ தவத்தில் உட்கார்ந்தோம். அந்த உட்கார்ந்த போது பல எண்ணங்களும் அந்த கருத்துக்களும் இயங்கிக் கொண்டிருக்கிற போது 14 to 40 வரைக்கும் மாறி. ஆனா ஆய்ச்சினையில உணர்வை கவனிக்கிறோம்னு வச்சுங்க, அது தடையில்லாத அந்த உணர்வையே கவனிக்கிறோம்னு சொன்னா ஆல்பாவே அமைதி அலை என்று 8 to 13 வரை 1 செகண்டுக்கு வேலக்குறையில அமைதி அலை. நாம் ஏதாவது சிந்தனை செய்யும் போது முதல்ல இந்த அமைதி அலைக்கு வந்துதான் இன்னும் நுண்ணிய அலையா போகணும். இல்ல ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறார். 14 to 40 வரைக்கும் தான் நாம் செய்த செயலெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். தந்தையாக
இப்போ அதை தாண்டி வந்துட்டா அதுல உண்டாகிறது இங்க வரவே வராது. அந்த எண்ணங்களோ அந்த காட்சிகளோ வரவே வந்ததுன்னா நீங்க அங்கே இல்லை என்ன பண்ண. ஒரு காட்சி என்று சொன்னா அங்க அந்த ஜீவகாந்த அலை ஜீவகாந்தம் மாற்றம் அடைகிறது என்றதான் அந்த சூழ்நிலை. இந்த இடத்த எப்படி அலைச்சூழல் குறைத்தால் எண்ணங்கள் எல்லாம் அதுக்கு தகுந்தவாறு மாறிடும் என்றது ஒரு உதாரணம். நீங்க உங்களோட ஒருத்தர் ஏற்பட்ட ஏதோ உட்காந்துட்டு எழுதிட்டே ரொம்ப சூழ்ந்த ஆராய்ச்சியோடு அப்போ உங்களுடைய மகன் 2 வயசு 3 வயசுல பெரியவங்க என்ன செய்யறாங்களோ அங்கே செய்வாங்களா குழந்தைங்க. ஆனா இங்க கிட்ட போறாங்கன்னு சொன்னா தூரமா இருக்கும். ஆனா பார்த்துட்டே இருக்குது எப்போ அப்பா வந்து பேனா வைக்க போறாங்க நாம் எடுத்து எழுதலாம். இது ஒரே எண்ணத்துல இருக்கான். அப்படி இங்க பார்த்தீங்க மணிய 10 மணிக்கு போக வேண்டியது ஆபீஸு அங்கே இருக்கணும். இங்க மணி 9 போச்சு. இப்பொழுது நிறுத்தினாதான் நான் வந்து போக முடியும். சாப்பிட்டு இதுக்கெல்லாம் நேரம் சொல்லி நிறுத்திட்ட உடனே பேராவை மூடி சொல்லிச்சு. அப்போ அவன் பார்க்கலாம் அப்பா என்ன செய்யறாங்க. பேராவை திரு வந்து எடுக்கிறது வைக்கிறது சரி. இவங்கிட்ட இந்த பேரா போனா என்ன ஆகுன்றது நல்லா தெரியும். இவன் கைக்கு எட்டாவது இடமா வைக்கணும்னு நோக்கி பாக்குறீங்க. தீர்வு நோக்கி இப்போ ரொம்ப நுண்ணலைக்கு வந்தது. ஓட்டிட்டு பாட்டு சைக்கிள்ல ரொம்ப நுண்ணலைக்கு வந்தது. அப்புறம் வச்சுட்டு நீங்க குளிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்புறீங்க. அப்போ கிளம்புற போது ஆபீஸுக்கு போனேன். பேனா எங்க நினைவே வரல. பேனா எங்க வச்சோன்னு எனக்கு தெரியல. காரணம் அந்த ஃப்ரீக்வன்சி மாறி போச்சு. கொஞ்ச நேரம் ஏன்னா இப்போ வந்து அவசரமா எங்கே இருக்கலாம். இதுல ஃப்ரீக்வன்சி மாறி போச்சு வேகம். அந்த ஃப்ரீக்வன்சி மாற்றத்துல ஒளிவரி சுவை படம் இவைகள் எல்லாம் எப்படி மாறுதுன்றத கவனிங்க. இனிப்பு என்று சொன்னா என்ன ஒரு சுவை தானே. ஆனா நாம ஒரே இனிப்பு என்ற ஒன்றுதான் தெரியும். மாம்பழம் எப்படி இருக்குதுன்னு கேட்டு பாருங்க. கொய்யாப்பழம் எப்படி இருக்கும் இனிப்பா இருக்கு. அது மாதிரி 10 பழத்தை இனிப்பா இருக்கு. ஆனா ஒரே இனிப்பா ஒன்றும் வித்தியாசம். அந்த இனிப்பு சுவை என்பது சுழற்சியினாலே ஏற்படக்கூடிய மாறுதல் இருக்குல்ல, அதுல அவ்வளவு ஏற்றத்தாழ்வு வர்றதுனால ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு விதமான 100 இருக்கும் 1000 இருக்கும் வித்தியாசம். இனிப்பு என்பதுல 1000 படிகள் இருக்கும். ஆனா நமக்கு அது தெரியாது. அதே போல இந்த எண்ண அலைகள்னால நம்முடைய மன அலைச்சல் மாறிக்கொண்டே அதன் பிறகு பார்க்கிறா சரியா கிடைக்கல. ஆபீஸ் போனான்ட்டு அங்க போய் பார்த்துக்கலாம். ஆபீஸுக்கு போன பிறகு கொஞ்ச நேரத்துல வேற ஏதோ செயல்ல ஈடுபட்டு போது அந்த ஆல்பாவே, அதாவது அந்த 18 20 இந்த பேரா வச்சாங்க அந்த அலைச்சூழலுக்கு வருது. வந்த உடனே
பேனா பீரு நிலையிலேயே வச்சுட்டு தேடிட்டு இருந்தேன் என்று நினைக்கிறேன். என்ன வந்தது? அதே சுழலை நீங்க எந்த சுழல் விரைவுல அதை வச்சீங்களா அந்த சுழல் விரைவுக்கு வந்தீங்க, அவ்வளவுதான். எங்க வச்சோமோ அங்கதானே எடுக்கலாம். அந்த மாதிரியாக நம்முடைய மனம் அலைச்சொல்களால ஆக்கப்பட்டு நீங்க ஏன் இத வற்புறுத்தி தான் சொல்றேன்னா, நாம் தவறு செய்யணும். குண்டலி யோகம், குண்டம் என்று சொன்னால அக்கினி, அதாவது உடல்ல நடைபெறக்கூடிய அக்கினிக்கு குண்டம்னு வச்சாங்க. அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆணுக்கு பெண்ணுக்கு சமமா இருக்கிறதுனால அலின்னு வச்சு குண்ட அலி குண்ட. இப்போ அது அலையாக இருக்கிறது மனம், அந்த அலைக்கு உட்பொருளாக இருக்கிறது இப்போ இந்த இடத்துல எத்தனை விதமான எண்ணங்கள் இதுவரைக்கும் நாம் வச்சுக்கிட்டோம். ஒவ்வொரு செயலுக்கும் அந்த அலைச்சூழல் மாறுது. அலைச்சூழல் மாறுற போது நம்முடைய மன அலைக்கு அதுக்கு தக்க தொடர் எண்ணம். ஏதோ ஒருத்தர் கேட்டோம், அருமையான சொற்கொள்ளி. அப்போ அந்த சொற்பொழிவில் இருக்கக்கூடிய கருத்து பதிந்து போறது பதிந்து போறதுதான் எழுதி வச்சாங்களா, உத்தர அடிச்சாங்களா? ஒன்று இல்லை. அது கேரக்டரைசேஷன். நம்முடைய மனமே இதுவரையில உணர்ந்ததோடு இப்பொழுது இன்னொன்றையும் உணர்ந்து அதுவாக மாறுற போது அதனுடைய பண்பு ஆகிறது. இத வினைப்பயன் வினை பதிவுகள் சொல்ற மாதிரி பதிவு என்று சொன்னா தனியா ஒரு முத்திரை கொடுக்கறது இல்லை. எந்த வினை செய்திருப்பீங்க காலையில இருந்து இப்போ வரைக்கும் நடந்து வந்து, அதாவது வாழ்க்கைய. ஆனா இப்பொழுது புதிதாக ஒரு கருத்தை பற்றி இப்ப எல்லாம் ஏற்கனவே இருந்த ஒரு தன்மையோடு இப்போ சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை கூடி அது பிரித்து எடுக்கவும் முடியாது, அது தவிர்க்கவும் முடியாது. நம்முடைய எல்லாம் எத்தனை சும்மா உட்கார்ந்துருக்கோம், எத்தனை எண்ணங்கள் வரும். ஏதாவது ஒன்றில இருந்து ஒன்றை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. எல்லாம் சேர்த்துதான் எண்ணங்களாக. எப்படி அழுத்தல சுவைகள் 1000 இருந்தாலும் அது ஒரே சுவைதான் இனிப்பு சொல்லப்படும். அந்த மாதிரி இப்போ நான் எத்தனையோ வகையான வினைகளை செய்திருக்கேன். அதுகளெல்லாம் மாற்றமாக நம்முடைய மன அலை மூலமாக உணர்ந்தால் அது என்ன, ஒரு நாட்டை பார்க்கிறோம், புலன்கள் மூலமாக கண் வழியாக வந்த ஒளி அலை அங்கே எடுத்து மாடு போல உருவம் எடுக்கிறது. யார் எடுக்கிறது? பார்ப்பவன். அதை தாண்டி அந்த பக்கம் வந்தா நான் என்ன பார்த்தேன் நினைக்கிறேன்னா, மாடு வருது இல்லை, அந்த மாடா? அந்த மாடு இல்லை. இவன் உருவம் எடுத்தானே அதே தான் திருப்பி எடுக்கணும். இது சைக்காலஜில, அதாவது உளவியல் தத்துவத்துல ரொம்ப முக்கியமான பொருள். நான் எந்த பொருளை பார்த்தாலும் அதுவாக மாறுகிறது. மாறியது நிலைக்குதா என்றால் நிலைக்கல. காரணம், பல பொருட்களை நினைச்சு பல அலைச்சொல் விரைவாக மாறிக்கொண்டே இருக்கு.
அதனால அந்தந்த நேரத்துல அதை தான் நினைக்கலாம். இதே போல நாம் பல வினைகளை செய்திருக்கோம். அது நல்வினையோ தீவினையோ அந்தந்த அலை வரும்போது அதே வினைகளின் நினைவு வரும், குணங்கள் வரும், செயல்களும் வரும். அது போன்ற அது ஒத்த நினைவுகள் எல்லாம் கூட அந்த சமயத்தில் தான் வரும். யாரோ ஒருத்தர் உங்களை தெரிந்தாரு, அவரை நினைச்சு கோபப்படுவீங்க, மத்திக்க இப்பவும் அதை நினைக்கிற போது அந்த தினம் அதே நேரத்துல என்ன வரும், இன்னும் அப்படி எங்கேயோ திட்டம் சினம் வந்தது இல்லையா, அது கூட அப்பதான் வரும். இதே போல் தான் அவன் அந்த மாதிரியே கண்டு அதே போல் தான் இந்த மாதிரி அதுக்கு ஒத்த அலை சூழலுக்கு ஒத்த எத்தனை செயல்கள் உண்டோ அதெல்லாம் அந்த இடத்துல வரணும். அந்த இதுல இந்த பிரபஞ்ச இயக்கத்தை பற்றி முழுமையாக உணர்ந்து கொள்றதுதான் மெய்ஞானம். அலையெல்லாம் கழித்து விட்டால் நிலைக்குத்தானே வரும். நிலையில உட்பொருளாக இருப்பது நிலை. அப்ப மனநிலையில இருந்து இறைநிலைக்கு போறதுன்னு சொன்னா மன அலையை சுழல்கள் எத்தனை உண்டோ அவைகளெல்லாம் தாண்டிடணும். தாண்டி சைபருக்கு வரணும். அதைத்தான் செய்யறோம். இப்போ நம்முடைய தளத்துல புரியாதீர தளத்துல ஒன்றுமில்லாத ஒன்றை நினைக்கிற போது எத்தனை பேர் நினைக்கிறோம். ஏன்னா பல நினைவுகளிலேயே சிக்கிட்டு இருக்கக்கூடிய மனம் அந்த அலைச்சூழல் வர்ற போது அந்தந்த நினைவு வந்து ஆகும், தவிர்க்க முடியாது. ஆனா நீங்க எந்த மாதிரியான எண்ணம் வேணுமோ அறியணுமோ அதற்கு வேண்டிய அலைச்சூழல் உங்களாட்ட இருக்கிறது. அழகலை அந்த அழகாத காரணத்தினால உடனே நீங்க எதையோ இறைநிலையானது எப்படி இறைத்துகளாச்சு அல்லது இறைநிலையானது எப்படி அணுவாச்சு என்பதை பற்றி சிந்திக்கலான்ற போது நடந்தது இருக்குது. எங்க இருக்கிறது? நடந்தது எங்க? இறைநிலை. அந்த இறைநிலை என்று எடுத்துக்கொண்டா மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதன் வேற, மனிதனுக்கு உள்ள மன அலைக்கு அடிப்படையாக உள்ளதே இறைநிலைதான். இறைநிலை எல்லாருக்கும் ஒன்றாதான். அலைகள் வேறுபடும், ஆனா இறைநிலை வேறுபடும். அதனால இறைநிலையில எல்லோரும் எல்லா நேரத்திலையும் ஒன்றாகத்தான் பிரபஞ்சம் முழுவதும் உள்ள இறைநிலையோடு ஒன்றித்தான் செயல் நிலையில தான் வேறுபடும். பல்வேறு குரல்ல பார்க்கலாம். பிறப்புக்கும் எவ்வுயிர் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேறுபட்டால் பிறப்புக்கு எந்த இடத்துல நான் வர்றோமோ அந்த அடிப்படை எல்லாருக்கும் ஒன்றுதான். சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேறுபட்டால் நான் இறைநிலையினுடைய தன்மை ஆதி நிலையில இருந்து இன்றைக்கு மனிதனான வரைக்கும் உணர்ந்து கொள்ளத்தான் தப்பு ஞானம். மனிதனானவன் அதை உணரத்தக்க ஆற்றல் இருந்து அதை உணராத அதுவே கற்பனைகளாக மாறி அல்லது ஆக்கத்துறையில போவதற்கு பதிலாக அழிவுத்துறைக்கு வரும். அதனால மனிதனாக பிறந்தவங்க எல்லாம் உணர வேண்டும். அப்படி உணர்ந்த போது ஒரு பூச்சி வடிவமாக முதல்ல இருந்தாலும் முழு வடிவத்துல 2 அறிவோடு இருந்தாலும் வண்டு 3வது அறிவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் 4வது அறிவு கூடுவார்.
பரப்பர நடப்பற இவைகளெல்லாம் ஐயறிவோடு இருந்தாலும் மனிதனுக்கு இவைகளெல்லாம் தாண்டி சிந்திக்கக்கூடிய அறிவு அந்த அறிவு எது இப்போ உங்களுக்கு விலைக்கு விட வேண்டியது மாடு என்பதை பார்க்கிறேன், பறவை என்பதை பார்க்கிறேன். பார்க்கும்போது அதில் ஒரு வடிவம், அதில் ஒரு குணம் இருக்கிறது. அதே நேரத்தில் அதை பார்ப்பதனால இன்பமோ துன்பமோ அடையக்கூடிய 4 வகையான உணர்வு: இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். இன்பம் என்பது அதை பார்க்கிறதுனால அறிவுகள்ல ஜீவகாந்த சக்தி சாட்சத்துக்கு பார்க்க அது ஆகாத குணமாக இருந்தால் இன்பம். ஆனா அந்த சாட்சத்துக்கு வர்ற போது துன்பம். இப்போ கையை வச்சுக்க அப்படியே பாரு, ரொம்ப நல்ல இன்பம் ஆகும். அதையே கொஞ்சம் அழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது அங்க ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தியை தடை செய்யணும். அந்த தடையினால அது அதிகமாக அந்த இடம் தாங்க முடியல, சாப்பிட்டு சொந்தம். அமைதி, இந்த 2 தாண்டி மற்ற பொருளை பற்றியோ ஏதோ மற்ற விவகாரத்தை பற்றி சிந்திக்கிற போது அமைதியாகுது. அதன் பிறகு இறைநிலையே உணர்ந்து கொண்டாதான் அதை எந்த செய்யும் பேரின்பம். மற்ற இன்பமெல்லாம் கொஞ்ச நேரம் இன்பமா இருக்கும், இந்த கொஞ்சம் ஏற ஏற யாராவது இருக்காது, கொஞ்சம் ஏறிட்டு தான் இருக்கும், அப்புறம் துன்பமா மாறி. இன்பத்தின் அளவு முறை மீறும் போது ஏற்படுவோர் துன்பமாக, அந்த அளவு முறை மீறும் போது மாறும்போது துன்பமாக மாறி. இந்த இடத்துல இன்ப துன்பம் உணர்வாக வரக்கூடிய சரியாக புலன்கள் மூலமாக உணர்த்தும் மாடு அல்லது ஆடு அல்லது பறவை, அதை பார்த்த போது ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அமைதி, இன்பம், துன்பம் மாறாது. எல்லா புலன்கள் அறிவோடு தொடர்ந்துதான் வருது. இப்ப நான் பிரிச்சு பார்க்க முடியும். எந்த பொருளை பார்த்தாலும் அதுவாக ஆகிறீங்க, ஆனா அதுவாக ஆகிற போது அதனுடைய தன்மையினால ஏற்படக்கூடிய விளைவுகள், மனதுக்கு பதிவுகள், பத்தங்கள், அதுதான் இப்ப 6வது. இப்போ சாதாரண நிலையில இருந்து 6வது வரைக்கும் போகணும்னா எல்லா அலைகளையும் தாண்டி அது கடைசி வரையில போகணும். 40 சைக்கிள் பெர் செகண்ட் சொல்றது 14 இருக்குது இல்லையா, அதுல 13 வரையில, 1லிருந்து 13 வரையில வந்தா அதே படிப்படியாக இறைநிலை இது பழகித்தானே வரணும். சரி, நான் இறைநிலையானது எப்படி பறவையாச்சின்னு தெரிஞ்சுக்கணும்னு நேரடியாக வராது. வழி வழியாக பழகி கொண்ட பிறகுதான் அங்க அப்போ முன்னாடி இருக்குது. ஆனா இந்த பறவையை எப்படி ஆச்சுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டியது அலைச்சுழல் என்ன என்றதை நீங்க தெரிஞ்சு முடியுமா? அதனால என்ன பண்றோம், நம்ம தவத்துல 1 முதல் 13 வரையில நாம 13ல இருந்து 1க்கு இறங்கி வர்றதுக்கு படிப்படியாக தவறு செய்யணும். தவறு செய்து பழகிக்கொண்டு ஆக்கிரையில இருக்கிற வரைக்கும் 40 சைக்கிள் தான் வரும். புரியும் போனால அமைதி அலை வந்துடுது.
அப்போ அமைதி அலை என்பது எண்ணங்கள் அதிகமா வராது. உள்ள எது உள்ளதோ அது மாத்திரம்தான் அதுவாக மாறிவிடும். அதன் பிறகு இன்னும் புரியாதது நிலை என்று சொல்லக்கூடிய இயக்கமற்ற பொருளற்ற பொருட்களை வரப்போது அலையெல்லாம் இதற்கு படிப்படியாக பழகி வச்சுக்கிறோம். அந்த படிப்படியாக பழகி வச்சிருக்கிறதுனால இப்போ எப்படி பறவையாச்சு என்பதுக்கு 13 சொல்ல வேண்டியதுன்னு வச்சுக்க நீங்க தேடி எடுக்க முடியாது. ஏற்கனவே பயிற்சி இருக்கிறதுனால பறவைக்கு அந்த விஷயத்தை நெருக்கிற போது அதுக்கு எத்தனை பல அலைச்சல் வேணுமோ அது தானாகவே அக்யூஸ்மெண்ட். எல்லாம் கொஞ்சம் உடம்பிலே வந்து கடைசியில் இறைவனாகவும் மாறிடுறீங்கன்னு வச்சுக்கோம். அதாவது 3 to 1 வரையும் இறைவனில் தான் இருக்கணும். அப்படிதான் ஒன்னாக இருந்தபோது இறைநிலை, அதில் இருந்து வந்த ஒவ்வொன்றும் இறைநிலையுடைய பரிணாமத்தை எடுத்தாரு. நீங்க அந்த இறைநிலைக்கு போன பிறகு நீங்க எதை பற்றி எண்ணினாலும் அந்த எண்ணத்துக்கும் அந்த காட்சிக்கும் இறைநிலைக்கும் தொடர்பு எத்தனை சுழல் இருந்தாலும் தானாகவே கடைசியாக இறைநிலையோடவே கலந்து அப்படி இருக்கும். ஆனா நிற்காது, ஏதா பழகலை. அப்படி பழகிறதுக்கு அதுக்கு சில பயிற்சிகள் எல்லாம் ஆனா அங்கேயும் நிற்கிறது இல்லை. ஒண்ணு தூங்கிடுறான், இல்லைன்னா நிற்காத ஆக்கிடுறான். நின்று போச்சுன்னு வச்சுக்க தூக்கம் ஒன்றுமே இல்லை. அத கோபம் என்று சொல்றது அந்த விழிப்பு நிலையில கோபம் வர்றது முடியாதது. தானாகவே தோய்த்த போது கோபம் அந்த நிலைக்கு வந்தா கோபம் அறிவியல் என்று சொல்வாங்க. அந்த மாதிரி நான் ஏன் தவறு செய்யறோம், தவத்தினால எந்த பயன் கேட்டா எல்லா ஃப்ரீக்வன்சிக்கும் பழகி வச்சுக்கொண்டோம். அப்படி பழகி வச்சுக்கொண்டா எதை பற்றி எண்ணி அறியணும்னு நினைக்கிறதோ அது தானாகவே அந்த அறிவு மட்டும். அதனால அறிவு மேம்பட்டு அது எப்படி வரும் கேட்டா, நீங்களே ஒரு காரியத்தில் ஈடுபட்டீங்க, இன்னைக்கு நினைச்சு பார்க்குறீங்க, நேற்று அந்த மாதிரி அது இருந்தது, பெரியதில்லை காட்சி. அதே போல அலைநிலையெல்லாம் தாண்டி இறைநிலையில இருக்கிற போது நேற்று என்ன நடந்ததோ அதே போல அது 1 இருந்த போது, 3 இருந்த போது, 4 இருந்த போது, 5 இருந்த போது என்னென்ன நிகழ்ந்ததோ அதுவே அதுவானால் அதுவே அதுவாக அதுவாகிறதுக்கு சாதாரணமான தவம் அல்ல. இது யாரும் சைவ சித்தாந்த தத்துவங்கள்ல யாராலையும் அதை விளக்க முடியல. வைணவர்கள் அவர்கள் உணர்ந்து விளக்கியிருக்காங்க. நன்றாய் ஞானம் கடந்த போய் நன்றிநெறியனலால் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும்பெரும் பாழ் உலப்பிலனை உணர்ந்து சென்றான எல்லாம் தங்கள் செத்து கலைத்து நசையற்றால் அன்றைய அப்போதே வீட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை அந்த நிலையை பற்றி சொல்றது இன்னொரு கடியில ஆழ்ந்து அகன்று ஓய்ந்து உயர்த்த முடிவில் பெருமாழையோ ஆழ்ந்து அகன்று ஓய்ந்து உயர்த்த முடிவில் பெருமாழையோ. அது இப்படி வந்தது
அதனால சொல்றேன். ஆகையினால சாதாரண மந்திரத்தை விட வைணவர்களெல்லாம் இன்னொரு படி போய் முடிவான விளக்கத்தை ஒரு கவி தெருவில் பாடிக்கிட்டே போவாங்க. அதாவது நான் ஆடினேன் ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளா உணர்வேனும் பெரும் அந்த கவியை பார்த்தீங்கன்னா பாடினேன் பாடி வருந்தினேன் மனத்தால் பெரும் துயரிலும் பையில் பிறந்து பையில் கருப்பை பெரும் துயரிலும் பையில் பிறந்து ஓடினேன் ஓடி உயர்வோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பவர் தெரிந்து அந்த உணர்வு தெரிந்த பிறகு நாடினேன் நாடி நான் கற்றுக்கொண்டேன் நாராயணா. என்ன நாமம்னா வெள்ளையாருக்கு கோடு போட்டு மத்தியில செவு போட்டதுதான் நாமம். நாம் அப்படின்னா ஆகவே அந்த நாராயணம் என்பது எந்த தோற்றத்துக்கு அடிப்படையாக வந்து ரெண்டு அடுக்கு அது சேர்த்துதான் மற்றதெல்லாம் உண்டாச்சு உலகம். அதனால எல்லாமே நீரில் இருந்துதான் வந்ததுன்னு சொல்றாங்க. நாராயணாக நாடினேன் நாடி கொண்டேன் நாம் நாராயணாயன் சொல்லக்கூடியது நாம் எல்லா தத்துவஞானிகளும் எல்லா மதவாதிகளும் எந்த உண்மையை உணர்ந்தார்களோ அதேதான் இப்ப நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இதை மற்றவர்களும் உணர வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் மற்ற பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிறது அந்த பாதையை சொல்லிக்கொண்டாங்க. முதல்லயே அந்த பாதம் படிப்படியாக போக போகலாம். இப்போ நீங்க பேராசிரியர் இடத்துல வந்து பேராசிரியர் என்று சொல்ற சாதாரணமான வார்த்தை உலக குரு. உலக மக்களுக்கெல்லாம் உண்மையை உணர்த்தக்கூடிய குருவா இருக்கக்கூடியவங்க பேராசிரியர்கள் கூடிய பிறக்கும் போது இருந்த மதிப்ப மனநிலையை விட நம்முடைய மகன் சிறப்புடையவன் என்று கேள்விப்படும் போது அன்னைக்கு சொல்வாங்க. அதுபோல நீங்கள் எல்லாம் சேர்ந்த போது இருந்த ஒரு இவ்வளவு பேர் சேர்ந்தாங்க குடும்பத்துல பழகிட்டு வர்றாங்க போது பிறப்பு. ஆனால் இப்போ நீங்க அடங்கியிருக்கிறது இனி செய்ய போறது உணர்ந்து வந்திருக்கிறது இதெல்லாம் நினைக்கிற போது இத்தனை பேர் தேவைதான், இன்னும் தேவைதான். நீங்க ஒவ்வொருவரும் இந்த மாதிரி 400 பேர் அந்த ஆற்றல் இருக்கிறது. வேற வேற அது பரவிக்கான ஆற்றல். ஆகையினால இந்த நல்ல கூட்டத்தை பார்க்கும்போது அந்த இடத்தை நாடி உலகம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த உலகத்துக்கு வழிகாட்டியாக எல்லாம் தயார் பண்ணிக்கொண்டு சேவையை செய்ய தகுதியாக இருக்கிறீங்க, தயாராக இருக்கிறீங்க என்று எடுத்துக்காட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்ய
இறைநிலையானது இருப்பு வச்சு மறுபடியும் அதுக்கு தகுந்த பயனையும் கொடுக்கிறது.